கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி உலகம் முழுவதிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தியானிக்கிற ஒரு கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்கிறது. நாமும் அப்படியே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். அதனால் நாம் இந்த நாளிலே அதற்கேற்ற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் படிக்கும்போது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை யோவானிடத்திலே பேசுகிறார். அதனால இந்த தலைப்பிலே இந்த நாளிலே நாம் இதனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கும் சில ஆதாரங்களை முதலாவது பார்த்து கொண்டு, அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு மாத்திரமல்ல முழு மனுக்குலத்துக்கும் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவது தியான வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே யோவான் சீசனுக்கு அங்கே சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை எப்போ யோவானுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் சுமாராக 60 வருடங்கள் கழித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவானுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த சீசன் யோவான் பாருங்கள், ரோம அரசாங்கத்தால ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டு ஒரு கைதியை போல அங்கே பத்மு தீவுக்கு அனுப்பப்படுகிறார். அந்த பத்மு தீவு பாறைகள் நிறைந்த ஒரு வெப்பம் அதிகமான ஒரு இடமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த பத்மு தீவை ஒரு தனி சிறைச்சாலையாக அந்த நாட்களில் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த சிறைச்சாலைக்கு வருகிற கைதிகள் அங்கே கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி அவர்கள் உழைத்து உடல் சோர்ந்து போய் அப்படியே அவர்களுக்கு அங்கே மரணம் வந்துவிடும். இது ஒரு பயங்கரமான ஒரு சிறைச்சாலையாக அந்த நாட்களில் இருந்தது. இப்படிப்பட்ட பாருங்கள், மிகவும் ஒரு அவலமான சூழ்நிலையில சீசன் யோவான் பல தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்படி எழுதப்பட்டதுதான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் என்கிற புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தல அநேக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி, இந்த உலகத்து முடிவு பற்றி அநேக காரியங்கள், சபையின் இந்த காரியங்கள் எல்லாவற்றை குறித்து அங்கே சீசன் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவையெல்லாம்
ஒரு அடையாள பாஷையிலே அது எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. பாருங்கள், யோவான் சீசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே செத்தவனை போல நான் அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று எழுதுகிறார். ஏன் அப்படி அவர் செத்தவனை போல விழ வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு காட்சி, அவருக்கு காண்பித்திட்ட அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அவர் மரித்து உயிர் தெழுந்து 60 வருடங்களுக்கு பிறகு இந்த சீசன் யோவான் ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இருக்கும் போது அவருக்கு அந்த ஒரு காட்சியை கொடுத்து அவரை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இன்னும் நாம் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் அந்த 17ஆம் வசனத்துக்கு மேல வசனங்களிலே பார்க்கும்போது அங்கே அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியன் போல இருந்ததாக அங்கே எழுதப்படுகிறது. அவருடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டது என்றெல்லாம் அங்கே யோவான் எழுதுகிறார். அப்படி என்றால் அவருடைய காட்சி அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருந்தது. இவையெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுடையதாக இருக்கிறது. இதை பார்த்து செத்தவனை போல யோவான் அவருடைய பாதத்திலே விழுகிறார். விழுந்த உடனே ஆண்டவர் இயேசு அவரை தொட்டு, பயப்படாதே, அவர் தமது வலது கரத்தினால் தொட்டு பயப்படாதே என்று சொல்லி, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று அந்த சீசன் யோவானை அவர் பலப்படுத்தி தேற்றுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு சீசர்கள் எல்லாரும் ஒரு பெரிய தடுமாற்றத்துக்குள்ளே போகிறார்கள். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் தந்து நம்மை நடத்தினார். இப்பொழுது அவர் நம்மிடத்திலே இல்லை, எல்லாம் முடிந்து போச்சு, எல்லா காரியங்களும் முடிந்து போச்சு. அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அற்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதனால நாம் பார்க்கும்போது சீசர்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் வேலைகளுக்கு போகிறார்கள். அவர்களுடைய வேலைகளை இனி நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அங்கே அவர்கள் போகும்போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி தம்மை நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று அநேக நேரங்களிலே அவர்களுக்கு காட்சியாக அவரை அங்கே காண்பிக்கிறார். அதனால அவர்கள் அந்த சோர்ந்த நிலையிலே இருந்ததினாலே சீசர்களுடனேயே அவர் அதிக நேரத்திலே ஆவிக்குரிய ஒரு நிலையிலே அந்த சீசர்களோடு பயணிக்கிறார். அவர்களுடைய அந்த சோர்வு நீங்கும்படியாகவும் அவர்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் ஒரு அமைதியான ஊழியத்தை அந்த சீசர்கள் மத்தியிலே அவர் செய்கிறார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு பல நேரங்களிலே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அங்கே அவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக
நான் இனி எப்போதும் உங்களோடு இந்த சரீர பிரகாரமாக உங்களோடு இருக்க முடியாது என்று அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நான் வந்துவிட்டேன், நான் ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே இருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக அநேக நேரங்களிலே அவர் தம்மை ஜீவனோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். 40 நாட்கள் இந்த ஊழியத்தை மௌனமாக அவர்கள் மத்தியிலே செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலை வரும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக அந்த கடைசி நாட்களிலே சீசர்களோடு அவைகளை சொல்லி புரிய வைக்கிறார். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நான் எனக்கு பதிலாக வேறொரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை போதிப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார் என்று உயிரோடு இருக்கும் போதே இந்த கடைசி நாட்களிலே அங்கே ஆண்டவர் இயேசு அவர்களோடு பேசுகிறார். படியுங்கள் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 26, 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதிலே 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றார் படியுங்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பார்த்தீங்களா? நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு. அப்படிப்பட்ட இடரலுக்குள்ளாக அவர்கள் ஆண்டவர் இயேசு மரித்த போது போனார்கள். அதனால நீங்கள் இடரல் அடைய வேண்டாம், உங்களோட ஒரு பரிசுத்தாவி ஆகிய தேற்றரவாளன் உங்களோட இருப்பார் என்று ஒரு ஆழ்த்தத்துவமாக ஒரு மனிதன் நான் எப்படி உங்களை நடத்தினேனோ அப்படி அந்த பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளர் உங்களோடு இருந்து நடத்துவார் என்று புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் இயேசு அவர்களோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இதை நீங்கள் அந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக படிக்கும் போது அநேக விஷயங்களை சீசர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அப்படி பேசினபடியே அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவி, அந்த பலன், உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், லூக்கா 24:49 இதை அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவர்களோடு பேசுகிறார். லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அந்த 40 நாள் சென்று அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நீங்கள் காத்திருங்கள், நான் சென்று அந்த தேற்றரவாளன் ஆகிய உன்னதத்திலிருந்து வருகிற பலன் பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல. அப்படியே அவர்கள் எருசலேமில் காத்திருந்தார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், பெந்தைக்கோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில்
அவர்கள் மேலே ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல அந்த உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவி, தேற்றரவாளன், சத்திய ஆவி அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அதனால் அவர்கள் பலனடைந்தார்கள். அநேக பாஷைகளை பேசினார்கள். நமக்கு தெரியும், யோவான், தோமா, ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீசன், அவர் இங்கே கேரளாவுக்கு வருகிறார், தமிழகத்துக்கு வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வேறு பாஷைகளை அவர் பேசினார். கேரளா அந்த மலையாளத்தில் பேசியிருப்பார், இங்கே தமிழ்நாடு தமிழில் பேசியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர்களுக்கு வரமாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை, இந்த தேற்றரவாளனை, அவர்கள் சத்திய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் பலனடைந்தார்கள். அன்றைக்கு பயந்து அந்த யூதர்கள் மத்தியிலே நிற்க பலனற்றவர்களாக இருந்தவர்கள் தைரியமாக அங்கே சாட்சி கொடுத்தார்கள், தைரியமாக பேசினார்கள். அதுவும் உயிர்த்தெழுதலை பற்றியே பேசினார்கள். அநேக தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே நினைப்பூட்டப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது பேசிட்ட அநேக சத்தியங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக வந்தது. படியுங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பார்த்தீங்களா? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. 33 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். முதல்ல தான் ஸ்டார்டிங் அதான். படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இப்படி பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவரோடு இருந்த சீசர்கள் ஒரு கடினமான, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில வரும்போது அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக பல விதங்களிலே தம்மை வெளிப்படுத்தினார். நாம் அறிந்திருக்கிறோம். தோட்டக்காரர் போல, இன்னும் வழிபோக்கர் போல அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு விதம் தோற்றத்திலே, இப்படியாக பலவித தோற்றங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். பாருங்கள், இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் என்பது நம்ம எல்லாருக்கும் மாத்திரமல்ல, முழு மனித குலத்துக்கும் நம்பவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் காலமாக ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் பிறகு எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அதனால பாருங்கள், யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கும்போது பாருங்கள், யோவான் சுவிசேஷத்துல அங்க மரித்து 4 நாளான லாசருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புகிறார். அப்படி உயிரோட எழுப்பும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது.
உலகமே அவர் பின்னால் சென்று விட்டது என்று அங்கே பதிவு பண்ணப்படுகிறது. படியுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17-19. அவர்கள் அப்போஸ்தலரா யோவானா? யோவான் 12:17-19. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததுனால அநேக ஜனங்கள் அவருக்கு பின் உலகமே அவர் பின்னால் சென்றது. காரணம், மரித்து 4 நாளான லாசரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டார். பாருங்கள், அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து போன எல்லா ஜனங்கள், சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை எல்லா மனுஷர்கள் மரணத்திலிருந்து உயிர் தெளிந்து வருவார்கள். நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்திருப்போம். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மூத்த சகோதரர் இறந்தார்கள். அவர்களையெல்லாம் நாம் பார்ப்போம். உயிரோடு எழுந்து வருவார்கள். வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாருக்கும் மரணம் வந்தது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அதனால இது ஒரு ஆச்சரியம். இதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். படியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழி பார்த்தீங்களா? எல்லாரும் மரித்தோர் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற காலம் வரும். இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் அது ஆச்சரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அறிந்தவராய் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆச்சரியப்பட வேண்டாம். அதனால பாருங்கள், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பக்கூடாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன என்று அப்போஸ்தலர்கள் மூலம் அங்கே பேசப்பட்டது. தேவன் மரித்தோரை எழுப்ப தேவனால் கூடும். அப்படி தேவன் எல்லாரையும் மரணத்திலிருந்து கொண்டு வருவார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றி அன்றைக்கு அநேகர் அவிசுவாசத்திலே அதை நம்பாதவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் பதிவு பண்ணுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பார்த்தீங்களா? மரித்தோர் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க உங்களில் சிலர் ஏன் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று பவுலப்போஸ்தலன் மூலம் அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது. இது கொரிந்து சபையில பாருங்கள், அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களிலே கிரேக்க தத்துவ ஞானிகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இப்படிப்பட்ட அரிஸ்டாட்டில், இப்படிப்பட்ட அநேகர் அன்றைக்கு தத்துவம் பேசுகிறவர்களாக, தத்துவ ஞானிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய ஒரு கொள்கை என்ன என்றால், மனிதர்கள் மரிக்கிறதே இல்லை, மனிதர்கள் மரிக்கிறதே இல்லை. இந்த ஒரு கொள்கை பெரிய தத்துவ ஞானிகள் சொல்லும் போது சாதாரண ஜனங்கள் அதை நம்புகிறார்கள். அதனால இன்றைக்கு கூட அவர்கள் அநேகர் சரீரத்திலே மரணம் ஏற்பட்டால் கூட அவர்கள் வேறு மாதிரி ஒரு ஆவிக்குரிய நிலையிலே இருப்பதாக நினைக்கிறார்கள். அதனால மரித்தவர்களை என்ன சொல்வார்கள்? அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று பேசுவார்கள். இதை நாம் இந்த நாட்களிலே கூட கேள்விப்படுகிறோம். பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் கூட சவுலாக இருந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவராக இருந்திருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவரை குறித்து எதுவும் யாரும் பேசக்கூடாது என்று அவரை விசுவாசித்து அவரை குறித்து பிரசங்கிக்கிற எல்லாரையும் உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார். சிறைச்சாலையில பிடித்து அடைப்பது, அடிப்பது, இப்படி பல விதத்திலே உபத்திரவப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் பாருங்கள், அப்படி கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக ஒருமுறை அவர் பிரயாணப்பட்டு போகும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே படிக்கிறோம், அவரை சுற்றி ஒரு ஒளி பிரகாசித்தது, அவர் தரையிலே விழுந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவன் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு ஒன்றுமில்லை, அப்படி பேசக்கூடாது, அவரை பின்பற்றக்கூடாது என்று உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த சவுல் பவுலாக மாறும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வெளிச்சமாக அவரை அங்கே காட்சி காட்டினார். அந்த காட்சியை பார்த்ததிலிருந்து பாருங்கள், அவர் பயந்து நடுங்கி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீர் யார் என்று அங்கே கேள்வி எழுப்பும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். அங்கே இயேசு இல்லை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்துகிறது போல ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தினால் நாம் ஆண்டவர் இயேசுவை நேரடியாக துன்பப்படுத்துவது போல ஆகும். அங்கே அவன் பயந்து நடுங்குகிறான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அதன் பிறகு அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். அதன் பிறகு தேவனுடைய மனுஷன் அனனியா மூலமாக அங்கே போய் ஜெபித்து அங்கே பார்வையடைய வைத்து அங்கே ஞான ஸ்நானம் பெற்று அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்டு அவர் ஞான ஸ்நானம் பெற்று
உடனடியாக அங்கே சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி பாருங்கள், ஒரு தெளிவடைந்த மனதோடு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க தொடங்குகிறார். அதுவும் குறிப்பாக அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியே பேசுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பாருங்கள், அங்கே மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடையில ஏறி நின்று அத்தேனே பட்டணத்திலே மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். படிங்கள் 30-31 படிங்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே அந்த நிச்சயம் உண்டாயிருக்கிறது. அவர் ஒரு நாள் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அப்படியே 32 கூட, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அன்றைக்கு சில பேர் தான் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அப்படியே அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு உண்மையானது என்பதை குறித்து அநேக வசன ஆதாரங்கள் மூலமாக பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலினால் நமக்கு இப்பொழுது என்ன நன்மை, உலகத்துக்கு என்ன நன்மை என்பதை குறித்தெல்லாம் சில காரியங்களை பார்த்து நாம் முடித்துக் கொள்ளலாம். முதலாவது நன்மை என்ன என்றால், பாருங்கள், நமக்கு மாத்திரமல்ல முழு மனுக்குலத்துக்கும் மரணம் என்பது ஒரு நித்திரை போல ஆகிவிட்டது. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் பல விதங்களிலே மரணம் எப்படி வேணுமானாலும் எப்போ வேணாலும் வரலாம். நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருப்போம், ஒரு விபத்து வரலாம், வியாதிப்பட்டு மரணம் வரலாம். இன்றைக்கு பலவிதமான யுத்தங்கள் கேள்விப்படுகிறோம். யுத்தங்களிலே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு நித்திரையில இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலினால் எல்லா மனுக்குலத்துக்கும் மரணம் என்பது ஒரு நித்திரையாயிற்று. பலவிதமான வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர், துக்கம் இவைகளெல்லாம் இல்லாத ஒரு அமைதலான நித்திரை, தூக்கம். தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் அப்படியே நித்தியமாக வியாதிப்பட்டு கவலைப்பட்டு துக்கத்தோடு இருந்தால் எவ்வளவு கடினம். அதனால ஒரு நித்திரையாக தேவன் இந்த ஒரு மரணத்தை மாற்றி போட்டார். ஆழ்ந்த நித்திரை, மரித்தோர் ஒன்றும் அறியா. இதை குறித்து கூட வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். படிங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். இதே வார்த்தை பாருங்கள், திருவில்லியம் என்ற இன்னொரு மொழிபெயர்ப்பில் பாருங்கள், ஆனால் இப்பொழுதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. பாருங்க,
இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லும். அனைவரும் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனும் வேறு வேறு நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் நித்திரையிலிருந்து எழுந்து வருவார்கள், உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்படியே 21 நாம் படிக்கும் போது பாருங்கள், நான் படிக்கிற இந்த திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெளிகின்றனர். ஒரு மனிதர், நமக்கு தெரியும், முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் மூலமாக எல்லாருக்கும் மரணம் வந்தது. சாபம், பாவம், மரணம். அப்படியே ஒரு மனிதர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பாவமே செய்யாமல் பாவமில்லாதவராக வாழ்ந்து எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா உலக மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனை அவர் ஈடு கிரயமாக கொடுத்துட்டார். அதனால் எல்லாருக்கும் ஜீவன். ஒரு மனிதனால் மரணம், ஒரு மனிதனால் ஜீவன். இது தேவனுடைய ஒரு நீதியாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்து கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் மரணத்தை சம்பாதித்தார். அப்படியே ஒரு மனிதன் பாவமே இல்லாமல் இருந்து முழுமையாக கீழ்ப்படிதலை காட்டி தன்னுடைய ஜீவனை ஈடு கிரயமாக கொடுத்து எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிறார். தேவன் நீதி உள்ள தேவன் என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்ளலாம். அதிலே 22, 23 படிகள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா? ஆதாமுக்குள் எப்படி மரணம் வருகிறதோ கிறிஸ்துவுக்குள் அப்படி எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த உயிர்த்தெழுதல்ல கூட வரிசை இருக்கிறது. தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்படி என்றால் உயிர்த்தெழுதல்ல ஒரு வரிசை இருக்கிறது. முதற் பலனாக முதலாவது உயிர்த்தெழுதல் சபை வகுப்பா. இப்பொழுது அவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற சபை வகுப்பார் முதலாவது உயிர்த்தெழுதல். அதன் பிறகு திரள் கூட்டம், நாம் அறிந்திருக்கிறோம், அந்த மணவாட்டிக்கு தோழிகளாக போகிற ஒரு வகுப்பா. மூன்றாவது முற்பிதாக்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரையிலும் இருந்த எல்லா பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அதன் பிறகு உலகமே வரிசையாக உயிர்த்தெழுந்து வருவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும். பின்னாடி இப்பொழுது மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்து வருவார்கள். கடைசியாக ஆதாம் உயிர்த்தெழுந்து வருவார். இப்படி ஒரு வரிசையை தேவன் வைத்திருக்கிறார். அதனால எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதை குறித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னதாகவே தேவன் அதை உரைத்து எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். பார்த்தீர்கள்,
மண்ணில் தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கம்பீரியுங்கள், விழித்து எழுந்து வாருங்கள், சந்தோஷப்படுங்கள். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இன்றைக்கு நாம் எங்கு பார்த்தாலும் கல்லறை தோட்டங்கள் என நல்ல விலைமதிப்பான இடங்கள்ல பார்த்த கல்லறை தோட்டம் ரொம்ப தூரம் இடத்தை அப்படியே ஆக்கிரமித்து கொண்டு. அன்றைக்கு அந்த கல்லறை தோட்டமே இல்லை. எல்லாரும் அந்த பிரேத குழியிலிருந்து எழுந்து வந்து விடுவார்கள். இன்றைக்கு பாருங்கள், பெரிய துக்கம் மனிதனுக்கு எது என்றால் ஒரு மனிதனுடைய மரணம். அந்த மரணத்தை நீக்கி போடுவது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. பாருங்கள், மரணத்திலிருந்து எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு வருவார்கள் என்றால் அந்த தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியுடைய ராஜ்யமாக இருக்கும். பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதல் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு இந்த முழு மனுக்குலத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இதையெல்லாம் மறைக்கும்படியாக சாத்தான் பாருங்கள் பொய்யை போதித்துக் கொண்டிருக்கிறான். சாத்தான் என்ன சொல்லுகிறான்? மரித்தோர் எல்லாரும் மரிக்கவில்லை, அவங்க சாகல, அவங்க ஆவியின் சரீரத்துல ஒன்னில் பரலோகம் போகிறாங்க, இல்லைன்னா நரகம் போகிறாங்க, இல்லைன்னா உத்தரிக்கு ஸ்தலம் போகிறாங்க. இப்படி பல விதமான ஒரு போதனைகளை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறார். சாத்தானின் போதனை இது ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்ட பொய். அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்திலே, அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் போது சாத்தான் சொல்கிறான், இல்லை இல்லை, 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். இதை சாத்தான் சொல்லிட்ட அந்த பொய்யை இன்றைக்கு எல்லாரும் நம்பிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், மரிக்காவிட்டால் எப்படி உயிர்த்தெழுதல்? மரிக்கிறோம், எல்லாரும் மரிக்கிறோம். பாருங்கள், இந்த சாத்தான் சொல்லுகிற இந்த பொய்யை இன்றைக்கு அநேக ஊழியர்கள், மெஜாரிட்டி ஊழியர்கள் அந்த சாத்தானுக்கு ஊழியம் செய்வது போல அதே நம்பிக்கையை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், வேதத்திலே மரணம் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படியுங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. பார்த்தீங்களா? மரித்தோர் ஒன்றும் அறியா. அப்படி அவர்கள் சிநேகம் பகை எல்லாமே இல்லாமல் அவர்கள் ஒன்றும் அறியா. மரண நித்திரை. இதை குறித்து இன்னும் அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 கூட படியுங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எக்காலத்தோடு இறங்கி வரும்போது உயிரோடு இருக்கிற நாமம் மரித்தவர்கள் கூட அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அதன் பிறகு எல்லாரும் அந்த வரிசையின்படி எழுந்திருப்பார். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை மறைத்து அநேக போதகர்கள் சாத்தானின் போதனையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுடைய ஊழியக்காரர்களால் அதிக கவனம் நமக்கு தேவை. இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகத்துல பாருங்கள், 14:10-12 வசனங்கள் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். சங்கீதம் 146 3-4 வசனங்களை படித்து பாருங்கள். அப்படியே ஆதியாகமம் 3:19 பாருங்கள், அவன் ஆதாம் பாவத்துக்குள்ள போன பிறகு நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், நீ மண்ணுக்கு பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது 12ஆம் அதிகாரத்துல. அதாவது இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகிறது. ஆவி என்றால் அது ஒரு வல்லமை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆதியிலே அந்த நாசியிலே புதுப்பட்ட ஜீவ சுவாசம். அந்த தேவனுடைய வல்லமை தேவனிடத்திலே போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோரிலிருந்து எழும்பும் போது ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கடைசியில அதுல ஆவிக்குரிய மேனி உண்டு, மாம்சத்துக்குரிய மேனி உண்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஏற்ற ஒரு மேனியை அந்த உயிர் தெழுதல்ல தேவன் கொடுப்பார். இதைத்தான் வேதம் சொல்லுது. அதனால மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரு நித்திரையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் ஆகும். இரண்டாவது ஒரு நன்மை என்ன என்று நாம் பார்க்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததால் எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு, எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு. இது எப்படி என்று படிக்கும் போது வசனம் படியுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி பரலோகத்திலே அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய பலி மிகவும் சரியாக இருந்தது. அதனால பரலோகம் அந்த ஈடு பலியை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்தார். நாம் சாக வேண்டிய இடத்திலே நமக்கு வர வேண்டிய தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். இதை குறித்து இன்னும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படியுங்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசமும் வீண், நாம் இன்னும் பாவத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உயிர்த்தெழுந்ததினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொன்னால், பாருங்கள், ஒரு ஆழமான கிணற்றிலே ஒரு மனிதன் விழுந்து விட்டான் என்றால், அந்த மனிதனை மீட்பதற்கு ஒருவர் அந்த ஆழத்துக்கு இறங்க வேண்டும். இறங்கி அவரை தூக்கி கரையிலே அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் போதுதான் அவருக்கு மீட்பு. அப்படியே பாருங்கள், இந்த முழு மனுக்குலம் அங்கே ஆதாமின் பாவத்தினால் அப்படியே பாவத்திலே அங்கே பாவத்தின் மூலமாக பாதாளத்துக்குள்ளே அங்கே இறங்கி அந்த பாதாளத்தில் இருக்கிற மனிதனை மீட்டு ரட்சிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து பாதாளம் வரை இறங்கினார். இறங்கி பாருங்கள், அங்கே அதை ஈடு பலியை மிகவும் சரியாக செலுத்தி வெற்றிகரமாக உயிர் தெளிந்தார். அப்பொழுது இந்த மனுக்குலம் அங்கே மீட்கப்பட்டதாக பரலோகம் ஒத்துக்கொள்ளுகிறது. வசனம் நாம் படிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாருங்கள், நாம் தேவனிடத்திலே எதையாகிலும் ஒன்றை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாவ மன்னிப்பு நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவமே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவங்கள் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அதனால இந்த பாவம் மன்னிக்கப்படும் போது நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அதனால அப்போஸ்தலர் 4:12 படிக்கும் போது, நாம் ரட்சிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வானத்துக்கு கீழே வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று தெளிவாக நாம் படிக்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த பாவ மன்னிப்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலர்கள் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட அங்கே ஆடு, காளை போன்ற மிருகங்களை பலி செலுத்துவார்கள். அந்த பலியின் மூலம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது எப்படி என்றால், தேவன் ஏன் அந்த பலியை கொடுக்கிறார் என்றால், அந்த ஒரு ஆட்டையோ இல்லாவிட்டால் காளையோ பலி செலுத்தும் போது அந்த பாவம் செய்த மனிதன் அந்த பலி செலுத்துகிற மிருகத்தை பார்த்து, ஐயோ, என்னுடைய பாவத்துக்காக இந்த மிருகம் இரத்தம் சிந்தி மரிக்கிறதே என்று இருதயத்திலே ஒரு உணர்வடைய வேண்டும். உணர்வடைந்து அவன் பாவத்தை விட்டு விலக வேண்டும், மனம் வருந்த வேண்டும். ஆனால் இது காலப்போக்கிலே என்ன ஆகிறது என்றால், அவர்கள் அதை ஒரு சடங்காக செய்தார்கள். மனம் போல பாவத்திலே வாழ்வார்கள், அதை சடங்காக பலியும் செலுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால தேவன் இந்த பலியை விரும்பவில்லை, வெறுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. படியுங்கள், எபிரேயர்
10 4 வசனங்கள். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். பார்த்தீங்களா, பலியை எல்லாம் விரும்பவில்லை. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தோடு மனிதனாக இந்த பூமியில வருகிறார். அதை 9:10 கூட படிங்கள். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, இரண்டாவதை நிலைநிறுத்தும்படி முதலாவதை நீக்கி போடுகிறார். பலி எல்லாம் நீக்கப்பட்டது. பலி செலுத்துவது தேவனுக்கு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக சிலுவையில் நாம் அறிந்திருக்கிறோம். பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே மரிக்கும் போது அந்த ஈடு பலியை நாம் விசுவாசித்து மனம் வருந்தி நாம் வரும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நாம் திரும்பவும் உணர்வற்றவர்களாக பாவத்துக்குள்ளே போகும்போது பாருங்கள், அப்படி பாவம் செய்யக்கூடாது. அப்படி பாவம் செய்யும் போது அங்கே அந்த இஸ்ரேலர்கள் செய்தது போல நம்முடைய இருதயம் கடினப்பட்டதாக மாறுகிறது. அதனால நாம் நித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அந்த சிலுவை பாடு மரணங்களை மனதிலே நாம் உணர்ந்து தியானித்து அதை நாம் எப்பொழுதும் மனக்கண்களிலே வைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாவத்துக்காக அவர் இப்படியாக பாடுகளை சகித்தார் என்ற அந்த ஒரு உணர்வு எப்போதும் நமக்கு இருக்கும்போது நாம் பாவத்திலிருந்து விலக முடியும். இதை குறித்து பாருங்கள், வசனம் கூட எபேசியர் 4 பாருங்கள் 22 24 படிக்கும் போது அங்கே பாருங்கள், பாவ பழைய வழிகளை விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் மாற வேண்டும் என்று எழுதுகிற படியுங்கள். 22 22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி, புதிய சிந்தை அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு, சிலுவை, அந்த மரணம், இவைகளை நாம் மனதிலே இருத்தி கொண்டு பாவத்துக்கு விலக்கி மெய்யான நீதியும் பரிசுத்தம் தேவர்களாக மாற வேண்டும். இது இரண்டாவது ஒரு நன்மையாக இருக்கிறது. மூன்றாவது நன்மை பாருங்கள், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் போது நாம் தேவனோடு சமாதானம் பெறுகிறோம். அதுவரையிலும் பாவத்தில் இருக்கும்போது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். பாவம் நம்மை விட்டு நீக்கப்படும் போது நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறோம். 2 கொரிந்தியர் 5:18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குகிறார். அவருடைய ஈடு பலி. அடுத்து 19 கூட. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில்,
அதை தொடர்ச்சியாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் போது நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். பாருங்கள், பாவம் என்பது ஒரு பெரிய சுமை போன்றது. இன்றைக்கு வேறு மத பிரிவுகளில் இருக்கிறவர்கள் அந்த பாவத்தை போக்க நாம் பார்த்திருக்கிறோம். தலையில ஒரு இதை வைத்து கொண்டு என்ன தெரியவில்லை, அதை சுமந்து கொண்டு பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அதனால பாவம் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. இந்த பாவத்தை நாம் போக்க வேண்டும். இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாவம் பார சுமையை போல தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று எழுதுகிறார். படியுங்கள். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பார சுமை, அந்த பாரம் எப்படி நீக்கப்படுகிறது என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தம் சிந்துதலினாலே, அவருடைய மாசற்ற இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களிடத்தை சொல்லும்போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்றே பேசுகிறார். படிங்கள், யோவான் 20:19. 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். அவர் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், அடுத்து எங்களை பிடிக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட பயம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுது. அவர் சமாதான காரணர். அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறேன் என்கிறார். பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், நமக்கு நம்ம உலக காரியங்களை பார்க்கும்போது பயங்கரமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அநேக விதமான பயம். என பெட்ரோல் கிடைக்குமா, டீசல் கிடைக்குமா, போக்குவரத்து இருக்குமா, அதனால பொருள் விலையேறுமா, கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா, எவ்வளவு பயம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயப்படாதே, சமாதான பிரபு நம்மோடு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சமாதான காரணர் நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக அவர் இருக்கிறார். உயிர் உள்ளவராக, நம்மை காண்கிறவராக, நம்மை பாதுகாக்க வல்லம் உடையவராக நம்மோடு கூட இருக்கிறார். அதனால 3வது காரியம், உயிர்த்தெழுதலினால நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்கப்படுகிறது. 4வது, நான் இதோட முடிக்க போகிறேன், நன்மை. 4வது நன்மை என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் நம்முடைய பரிசுத்த ஆவியை தேவனிடத்திலிருந்து பெற்று இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால், பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரத்துல இதை பற்றி பேசுகிற 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
பார்த்தீங்களா? நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன். நாம் முதல்ல பார்த்தோம். அது யோவான் 15:26 சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளன். லூக்கா 24 படித்தோம். உன்னதத்தில் இருந்து வருகிற பலன். அப்படி அவர் இந்த பூமியில உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீசர்களுக்காக அவர்களை விசுவாசத்தை பலப்படுத்தி இருந்து கொண்டு பரலோகத்துக்கு எழுந்து போய் அங்கே அதன் பிறகு சீசர்களுக்கு பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த வல்லமையை பொழிந்தருளினார். நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல உன்னதத்திலிருந்து அந்த ஒரு பலன் பெந்தைக்கோஸ்தே நாளிலே வந்து அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பலனடைந்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. தீர்க்கதரிசிகள் சொன்ன வசனங்கள் எல்லாம் மனதிலே அவர்களுக்கு அங்கே நினைப்பூட்டப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்கள் அவர்களுக்கு நினைப்பூட்டப்பட்டது. அதனால அந்த பரிசுத்த ஆவி, அந்த பலன், அந்த வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைத்தது. அதனால அந்த பலனை பெற்ற பிறகு அந்த சீசர்கள் எதற்கும் பயப்படவில்லை. அவர்கள் சிறைச்சாலையில் அடைப்பாங்களா, அவங்க நம்மளை கொன்னு போடுவாங்களா, எதற்கும் பயமில்லை. தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சாட்சி பிரசங்கித்தார்கள். அப்படியே பாருங்கள், பரிசுத்த ஆவியின் பலன் பெற்ற பிறகு அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை கிடைத்தது. இதை குறித்து 1 பேதுரு 1:4 படிங்கள். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா? இங்க ஜீவனுள்ள நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. அது என்ன நம்பிக்கை என்றால், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதனால நாம் மரித்தாலும் பயமில்லை. மரித்த இயேசுவை அவர் எவ்வளவு காயப்பட்டு எவ்வளவாக சித்திரவதை செய்யப்பட்டு மரித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த போது அந்த காயம் இல்லையே. அதனால் அந்த தைரியம், ஒரு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. நாம் எப்படி வேணுமானாலும் மரிக்கலாம் என்ற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. ரோமர் 8:11 படிங்கள். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த ஆவி நம்மில் இருக்கும்போது பயமில்லை. அதனால எது வந்தாலும் அவர்களுக்கு பயமில்லை. அப்படிப்பட்ட தைரியம் அவர்களுக்கு கிடைத்தது. அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் தைரியமாக எல்லா இடத்துக்கும் போனார்கள், சாட்சி பகர்ந்தார். அப்படியே நமக்கும் அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் போது நமக்கு தைரியம் கொடுக்கப்படுகிறது. நாமும் அவருக்கு சாட்சிகளாக நிற்போம். அநேக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அவைகளை உணர்ந்து கொள்ள நமக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும். அப்படியே சில காரியங்கள் நம்மால் முடியாததாக இருக்கும். இப்போ மற்றவர்கள் செய்த மன்னிக்க முடியாத சில காரியங்களை மன்னிக்க முடியாத ஒரு நிலையில இருப்போம். வேதம் சொல்லுகிறது, சத்துருவையும் சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இவையெல்லாம் நம்மால் கூடாது. ஆனால் ஜெபிக்கும் போது, அவருடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் போது இவைகளை நாம் செய்ய முடியும். இப்படியாக நாம் பார்த்தோம்.
இந்த 4 விதமான நன்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்னால முதலாவது நன்மை, எல்லா மனுக்குலமும் மரணம் என்பது ஒரு நித்திரை போலாயிற்று. 2வது, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு. 3வது, அதனால தேவனிடத்திலே சமாதானம் பெற்றுக்கிறோம். 4வது, பரலோகத்திலிருந்து அந்த உன்னதத்தின் பலன் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதனால பெற்றுக்கொள்கிறோம். இப்படியாக பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இப்பொழுதே நாம் இவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால நாம் அர்ப்பணித்திட்ட நம்முடைய வாழ்க்கையை இன்னுமாக அர்ப்பணிப்போடு நல்ல விதமாக வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாக நின்று அவருடைய நாமத்துக்காக நம்முடைய தாளந்துக்களை நாம் அதிகமாக அவருக்கு செலவு செய்து அவருடைய ஊழியத்துக்காக அவருடைய காரியமாக செலவிடும் போது அது ஒன்றும் வீணாக போகாது. பாருங்கள், கிறிஸ்துவோடு உடல் சுதந்திரராக நாம் அந்த ஆசீர்வாதத்தை பல மடங்காக நாம் அவைகளை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், இந்த மரணம், சரீரம் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு காரியத்தின் துவக்கம். அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு ஒரு துவக்கம். அதுதான் இந்த மரணம். அப்படி அந்த ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில இப்பொழுதே அவருக்காக நம்முடைய அநேக காரியங்களை, நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து அவருக்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூட சொன்னார் இல்லையா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட கிரியைகள், அவருடைய நாமத்துக்காக படுகிற பிரயாசங்கள், நாம் செய்கிற காரியங்கள் அவர் நமக்கு பலனாக தருவார். அதனால கடைசியாக ஒரு வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல பாருங்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்மோடு கூட போகும் என்று அங்கே சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14:13, 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கொடுப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று பார்த்தீங்களா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட, அவருடைய நாமத்துக்காக நீங்கள் தைரியமாக பிரயாசப்பட வேண்டும். அவருடைய நாமத்துக்காக நாம் செய்கிற காரியங்கள், நாம் இழக்கிற நம்முடைய பணம், பொருள் எதுவானாலும் அதெல்லாம் அது பெரிய ஆசீர்வாதத்துக்கு நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலம் தேவனுக்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.